இதனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நம்மத்திலே அவருடைய பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையோடு கூட முழுமையாய் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் பேசுவதை நாம் கேட்க, நாம் இன்னும் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையினாலே இன்னும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு வேண்டிய இன்னும் அநேக காரியங்களை அதோடு கூட சேர்த்து அறிந்து கொள்வதற்கு ஆயத்தமாய் நம்முடைய உள்ளங்களை காத்துக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. வேத பகுதிகளை வாசிக்கும் முன்பதாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். யாக்கோபுடைய கடைசி மகனுடைய பெயர் என்ன? அதற்கு மூத்த மகன் யோசேப்பு. ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ரொம்ப மழை இருக்குது பார்த்தீங்களா? அப்போ கொஞ்சம் கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? உற்சாகம் வரும். மழை நிமித்தம் வருகிற ஆமாம் இதெல்லாம் மாறி ஒரு உற்சாகம் வந்து வசனத்தை கேட்கிறதற்கான ஆயத்தம் உள்ளத்திலே உண்டாகும். ஹல்லேலூயா. சென்ற முறையிலே நாம் தியானித்த அந்த கர்த்தருடைய வேத வசனத்தின் பகுதி, அந்த தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் இருந்த நோவாவை குறித்து நம்ம வாசித்தோம் இல்லையா? கர்த்தருடைய உள்ளத்திற்கு ஏற்ற உள்ளத்தை கொண்ட நபர்கள் நோவா, தாவீது, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அருமையான காரியங்கள், சாட்சிகள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119 அடிக்கடி தாவீது ராஜா சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய சாட்சிகள் என்னை உயிர்ப்பித்தது. சாட்சிகள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சிகளை வாசிக்க வாசிக்க எனக்குள் ஒரு புது ஜீவன் வருகிறது. அநேகருடைய வாழ்க்கை சரித்திரங்களை வாசிக்க வாசிக்க எனக்குள் ஒரு புது உற்சாகம் வருகிறது, பலன் வருகிறது என்று சொல்லி தாவீது ராஜா சொல்வதை வாசிக்கிறோம் இல்லையா? அந்த அநேக வசனங்கள்ல நம்ம 119 உள்ள சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனங்களையும் இந்த பகுதியில் நம்ம இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம் கேட்போம். சாட்சிகள், உம்முடைய சாட்சிகள். ஆக அந்த சாட்சிகளை நாம் வாசிக்கும் போது நம்முடைய உள்ளமும் அதை போல உயிரடைய, பலனடைய, உற்சாகமடைய, ஹல்லேலூயா, சந்தோஷமடைய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய உள்ளங்களை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த நாளிலும் திருஷ்டாந்தமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தின் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசித்து அறியலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 4 வசனங்கள் வரையும் வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓ, எவ்வளவு அற்புதமான ஒரு புறப்பாடு! அந்த நாட்களிலே ஜனங்கள் நிச்சயமா எல்லாரும் பல பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுகிறவர்களாய் தான் காணப்பட்டார்கள். பாபேல் கோபுரத்தை கட்டின அந்த சம்பவத்திலே பார்க்கிறோம் இல்லையா? ஒரு இடத்திலே தரித்திருக்காமல், நொமாடிக் லைஃப் நம்ம பாடத்தில் படிப்போம், சின்ன பிள்ளையெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு இடத்திலே தரித்திருக்காமல் எங்கெங்கெல்லாம் வசதி வாய்ப்புள்ள இடங்கள் தென்படுகிறதோ அங்கெல்லாம் நோக்கி பிரயாணம், கூட்டம் கூட்டமாய் பிரயாணம் பண்ணி தான் ஜனங்கள் அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் ஆதி நாட்களிலே. ஆனால் சரித்திரத்தில் ஒருபோதும் இத்தனை லட்ச ஜனங்கள் ஒரே நேரத்தில் ஒரு தலைவனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் புறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தேசத்தை நோக்கி சென்றதாக இல்லை. ஆமென். எங்கேயாவது நல்ல இடம் வழியில கிடைச்சா அங்க கூடாரம் போட்டு உட்காரலாம், அப்படிதான் நிறைய பேர் புறப்பட்டு போனாங்க. ஆனால் குறிக்கப்பட்ட ஒரு லெக்கை நோக்கி பிரயாணப்பட்டவர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அழைத்து போகவில்லை. அவர்கள் தங்கள் பிழைப்புக்காக தாங்களும் தங்கள் குடும்பங்களும் பத்திரமாக எங்கேயாவது வாழ முடியுமா என்று அந்த நோக்கத்திலே அலைந்தார்கள். யாரு? லோத்து கூட அப்படிதான் பார்த்தார். தேசம் பசுமையா இருக்குது, நல்லா இருக்குது, செழிப்பா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி அவர் அங்கே அவை தாபரிக்க விரும்பினார். ஜனங்கள் இந்த நோக்கத்தோடு பல இடங்களுக்கு அங்கங்கே அலைந்து செல்லும் போது, கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்திற்கு நாங்கள் போகிறோம், அது எப்படி இருக்கும் என்று இன்னும் தெரியாது, அவர் சொல்லி கூப்பிட்டு போகிறார், நாங்கள் போகிறோம், எங்களை நடத்த ஒரு தலைவன் மோசே இருக்கிறார், நாங்கள் போகிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு பிரயாணத்தை ஆரம்பித்தவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். 4 வசனங்களும் அருமையா இருக்கிறது. எல்லோரும் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ எகிப்திலிருந்து அந்த பஸ்கா ஆசரிப்போடு கூட மோசேயின் அறிவின்படி கிளம்பி எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் எல்லாரும் லட்ச லட்சமாய் புறப்படும் போது அவர்களில் ஒருவரும் எகிப்திலே தங்கி மீந்திருக்கவில்லை.
எல்லாரும் புறப்பட்டார்கள். ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அத்தனை பேரும் புறப்பட்டார்கள், ஒருவர் கூட மீந்திருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா மற்ற பல ஜாதியான ஜனங்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று பிற்பாடு நாம் வாசிக்கிறோம் யாத்திராகமத்தில். அப்படி இவர்களுடைய தேவன் இவர்களுக்கு செய்கிற அற்புதங்களை பார்த்த மற்ற ஜனங்கள் கூட இவர்களோடு கூட நாமும் சேர்ந்து கொண்டால் என்ன என்று சொல்லி போகும் அளவிற்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு புறப்பாடு. எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள், எல்லோரும் அற்புதங்களை கண்டார்கள். பார்த்த அத்தனை கண்களும், புறப்பட்ட அத்தனை கண்களும் மோசையின் மூலமாய் நடந்த அற்புதங்களை கண்டார்கள், கண்ணார கண்டார்கள். யாரும் காணாம இல்ல, எகிப்திலையும் கண்டார்கள். அடுத்து செங்கடல் பிளந்ததிலிருந்து வழி நெடுக அவர்கள் யாத்திரை முழுவதிலும் அற்புதங்களை கண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்மைகளை பெற்றார்கள். எல்லோரும் பார்வோனுடைய கைக்கு விடுவிக்கப்பட்டார்கள். எல்லோரும் செங்கடலை கடந்தார்கள். அதை கடக்கையில் எல்லோரும் மேகத்துக்கு கீழாயிருந்து மோசேக்குள்ளாக ஜலத்தினால் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இவைகள் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாமா? அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஓ, மிக நிச்சயமான, தெளிவான, உறுதியான, உண்மையான சம்பவங்களாக நமக்கு முன்பாக இவைகள் எல்லாம் நடந்து நம்மை எச்சரிக்கும்படியாக நமக்கு ஒரு பயண வழிகாட்டி போல இவர்களுடைய வாழ்க்கை பிரயாணம் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நூற்றாண்டு காலத்தில் வாழ்கிற இயேசுவை பின்பற்றி செல்கிற சபையாரே, நீங்கள் நன்றாக இவர்களை கவனித்து பாருங்கள். இவர்களை கவனித்து பார்த்து அவர்கள் செய்த யாதொரு தவறையும் நீங்கள் செய்யாதபடிக்கு எச்சரிப்பாயிருந்து நீங்கள் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை அடைவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. அதுதான் திருஷ்டாந்தம் என்கிற வார்த்தையின் அர்த்தம். நீங்க அதை கவனிச்சு நீங்க கேர்ஃபுல்லா போங்க. அவங்க மிஸ் பண்ணது நீங்க மிஸ் பண்ணிராதீங்க. அவங்க விழுந்த இடத்துல நீங்க விழுந்துராதீங்க. நீங்கள் கவனமா இருங்கள். ஆக இந்த இஸ்ரவேலரை போலவே நாமும் பாவத்தின் அடிமைத்தனத்தின் விட்டு நாம் எல்லாரும் புறப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பார்வோனுடைய கைக்கு நாம் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்பை அடைந்து அவருடைய கிருபையினாலே எப்படி இந்த இஸ்ரவேலர்கள் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்களோ அது ஒரு டிபிக்கல் ஈவென்ட் இல்ல, ஒரு அடையாளமாய் காணப்பட்ட ஒரு சம்பவம். அந்த காலத்திலே கிறிஸ்து வெளிப்படவில்லை. மோசே இருந்ததினாலே மோசேக்கு முன்னோடியாய் அந்த அத்தாட்சியாய் இருந்த அந்த மோசேக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த காலத்திலே கிறிஸ்து வெளிப்பட்ட பிற்பாடு அவரை பின்பற்றுகிற நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அவர்கள் மோசேக்குள்ளாக, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக. அவர்கள் பார்வோன் கையிலிருந்து, நாம் பிசாசின் பிடியிலிருந்து. ஹல்லேலூயா. அவர்களுக்கும் அற்புதங்கள் நன்மைகள் கிடைத்தது, நமக்கும் அற்புதங்கள் நன்மைகள் கிடைத்திருக்கிறது. அவர்கள் தான் நமக்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மாதிரியை பார்த்து எச்சரிப்பாய், விழிப்பாய், கவனமாய் பிரயாணம் செல்ல போய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கவனமாய் பார்த்து கொண்டு செல்ல வேண்டுமே. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். கொஞ்சம் பேருக்கு மன்னா, இன்னும் கொஞ்சம் பேருக்கு வேற ஏதோ இல்ல. மன்னா அத்தனை பேருக்கும், புறப்பட்டு சென்ற 12 கோத்திரத்தாருக்கும் ஒரே போஜனம் மன்னா வானத்திலிருந்து கிடைத்தது. இன்றைக்கு நாமும் புசிக்கிறோம், வாரந்தோறும் புசிக்கிறோம். செய்தி வேளையில தேவனுடைய வார்த்தைகளை, ஞான போஜனத்தை நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா அதை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. நாம் புத்தகங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய வேதத்தை வாசிக்கும் போது, அல்லது டெலிவிஷன்லயோ ஏதோ ஒரு இடத்திலேயோ சந்தர்ப்பத்திலேயோ தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற எந்த சமயத்திலும் நமக்கு ஞான போஜனம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆக அவர்களை போல நாம் ஞான போஜனத்தை புசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஒரே ஞான கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்று இருக்கிறது. வசனம் 4 வாசிக்கிறோம். ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். வசனம் 3 ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். நமக்கு தெரியும் சம்பவம். புறப்பட்ட நேரத்தில் தண்ணீர் இல்லை என்று ஜனங்கள் முறையிடும் போது ஆண்டவர் மோசேயிடத்துல சொல்லி அந்த கற்பாறையை அடிக்கும் போது தண்ணீர் புறப்பட்டது. அவர்கள் பருகினார்கள். அந்த யூதருடைய அந்த பாரம்பரிய புத்தகத்துல சொல்லப்பட்ட குறிப்பு என்னன்னா, அந்த கண்மலை அங்கே இருந்திரல. அது என்ன ஆச்சா, அந்த கண்மலை உருண்டு கொண்டே போயிட்டே இருந்துச்சான். இட் kept on traveling with the people.
அழகா இருக்குது இல்ல? அவங்க பிரயாணம் பண்ண நீண்ட வரிசையா பிரயாணம் பண்ணிட்டே போறாங்க. 12 கோத்திரமும் வரிசையா போய்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க. மோசே அதிபதியா இருக்கிறார், தலைவர்கள் 70 பேர் இருக்கிறார்கள், ஆரோன் உண்டு, எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க கூடவே உருண்டு உருண்டு சென்றது என்னது? ஞான கன்மலை. ஹல்லேலூயா. கானானுக்கு போய் சேர வரைக்கும் தண்ணி வேணுமே. இவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல? அப்படி கூடவே சென்று கொண்டே இருந்த கன்மலை, அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அவங்களுக்கு அன்னைக்கு அந்த தண்ணீர் தேவைப்பட்டது சரீர தாகத்திற்காக. இன்றைக்கு நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிற ஞான கன்மலை யாரு? கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே அது மறைவாக ஞான அர்த்தத்தோடு அவர்களுக்கு வெளிப்பட்டது. இன்றைக்கு நமக்கு மாம்சத்திலே வெளிப்பட்டு தமது சரீரத்தையும் இரத்தத்தையுமே நமக்கு கொடுத்து நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலை இன்றைக்கு இரட்சகராய் கிறிஸ்துவாய் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். ஏசப்பாவுடைய பிறப்பில் சொல்லப்பட்ட அவருடைய பெயரின் அர்த்தம் என்ன? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God with us. நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலரோடு எப்படி இருந்தார்? ஞான கன்மலையா இருந்தார். நம்மோடு கூட எப்படி இருக்கிறார்? இரட்சகராய், மீட்பராய், வல்லவராய், ஆவியாய் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக அவர்களைப் போலவே நம்முடைய பிரயாணமும் இப்பொழுது காணப்படுகிறது. அவர்கள் சரீர பிரகாரமாக பிரயாணம் செய்தார்கள். Geographically they were compassing many areas. நிறைய பகுதிகளை தாண்டி தாண்டி அவர்கள் நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். ஆனால் நாம் எப்படி போகிறோம்? சரீர பிரகாரமாக போகவில்லை. நம்முடைய ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆத்துமா முன்னேறி கொண்டே இருக்கிறது. எதை நோக்கி முன்னேறுகிறது? வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை, எனக்காய் வாக்கு பண்ணப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தை, என்னுடைய லட்சியத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என் ஆத்துமா ஒரு பிரயாணத்திலே போய்கொண்டே இருக்கிறது. நான் இருக்கிறது ஒரு இடத்துல இருக்கிறேன். என் ஆத்துமாவோ என் நேசருக்கு பின்பாக போய்கொண்டே இருக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அந்த இரட்சகர் இயேசுவை பின்தொடர்ந்து என் ஆத்துமா பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்ட எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய கிருபை. 2023 ஆண்டுகளாய் இன்னமும் இனிமேலும் ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்து இதை தியானிக்கவும், வாசித்து படித்து ஆயத்தமாகவும் அந்த பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளவும் நமக்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி வாசிக்கணும் தெரியுமா? பைபிளை நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் படித்த எல்லாருக்கும் நமக்கு அனுபவம் உண்டு. எல்லாருக்குமே நமக்கு அனுபவம் உண்டு. பெல் அடிக்கிற வரைக்கும் என்ன செய்வோம்? வாசிப்பீங்களா இல்லையா? ஆமென். நம்ம இன்விஜிலேட்டர் வந்துருவாங்க. ரூம்குள்ள வந்து பேப்பர் கட்ட தூக்கிட்டு வர்றதை பார்க்கும்போது கையெல்லாம் வேர்க்கும். ஆனாலும் புக்கை கீழே வைக்க மாட்டேன். அந்த கடைசி நிமிஷம் கூட ஏதாவது ஒன்று உள்ள இந்த சைடில் ஒரு கொஸ்டின், ஒரு ஒன் வேர்டு கடைசி நிமிஷம் வரை பார்க்குறோமா இல்லையா? ஆமென். அப்படிதான் வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை வாசித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்க வாசிக்க நம்முடைய பிரயாணம் மிக கவனமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆக இவர்களுடைய இந்த பிரயாணத்தை குறித்து பின்வரும் நாட்களிலே தாவீது ராஜா சொல்லுகிறார். பல தலைவர்கள் சொல்கிறார்கள். நெகேமியா குறிப்பிட்டு சொல்லுவார். எல்லாரும் சொல்லுவாங்க. மோசேயும் சொல்லுவார். நீங்க எப்படி எப்படியெல்லாம் நடந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஆகவே அவர்களுக்கு எப்படி அது அடிக்கடி நினைப்பூட்டப்பட்டதோ நமக்கும் அதே பாதையிலே பிரயாணம் பண்ணுகிற நமக்கும், ஞான அர்த்தத்தோடு பிரயாணம் பண்ணுகிற நமக்கும் அவைகள் நினைப்பூட்டப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:51. அவர்கள் எகிப்து என்கிற இருப்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமுமாய் இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. எகிப்து என்கிற இருப்பு காலவாயினிடத்திலிருந்து பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்பவும் நினைச்சு கொள்ளணும், நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக, ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமானதாய், பயங்கரமானதாய், நிர்பந்தமானதாய் இருந்தது. கர்த்தர் எவ்வளவு கிருபையா என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க கடமைப்பட்டவர்கள். அதே அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை
எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான விண்ணப்பம். எப்பவும் ஜெபித்தாலும் ராஜாக்களோ ஆசாரியர்களோ தலைவர்களோ சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார்கள். மோசே பரிந்து மன்றாடும் போதெல்லாம் இதை தான் சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய கோபத்தினால் தயவு செய்து இந்த ஜனங்களை அழித்து போடாதீங்க, உம்முடைய வல்லமை விளங்கும்படி அல்லவா நீர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், ஆகவே அவர்கள் மேல் இரக்கமாயிருங்க என்று சொல்லி மன்றாடுவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்படியானால் அழைக்கப்பட்டு இன்று ஆலயத்தின் மத்தியிலே அமர்ந்திருக்கிற நாமும் தேவனுடைய நாமம் மகிமை வல்லமை வெளிப்படும்படியாக தெரிந்து அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! இந்த சரீரத்திலிருந்து இந்த ஜீவியத்திலிருந்து அவருடைய நாமத்துக்கு ஏற்ற மகிமை உண்டாக்குகிற காரியங்களே அல்லாமல் வேறு ஒன்றும் வெளிப்படக்கூடாது என்பதற்காகவே இவைகள் நமக்கு ஞான திருஷ்டிகளாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நல்ல ஞான அர்த்தமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் எதிலெல்லாம் தவறு செய்தார்களோ அவற்றில் ஒன்றும் என்னில் இல்லாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்கும்படிக்கு இவைகள் எனக்காய் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! தொடர்ந்து வாசிக்கலாம் அவருடைய வார்த்தைகளை. அப்படி இருந்தும் 5ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 10:5 அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. புறப்பட்டது நல்லா இருக்கு, விடுவிக்கப்பட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, நடந்து வந்தது, பிரயாணம் பண்ணது, கடல் பிளந்தது, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதே, கண்மலை உருண்டு வருகிறது, தண்ணீர் வருகிறது, வானத்திலிருந்து மன்னா வருகிறது, அக்கினி ஸ்தம்பம் இருக்கு, மேக ஸ்தம்பம் இருக்கு, யாருக்கு நடக்கும் இவ்வளவு பெரிய அற்புதம், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அவர்களில் அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இப்போ இங்கதான் நம்ம ஒரு பெரிய ஒரு பிரேக் போடணும். நின்று கவனிக்க வேண்டிய ஒரு இடம் எது? பிரியமாய் இருந்ததில்லை. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி தானே நீங்க அழைத்து வந்தீங்க ஆண்டவரே, நீங்க சொல்லி தானே மோசே வந்து கூப்பிட்டு வந்தாங்க, நீங்க தானே அங்க பார்வோன் எல்லாம் கவிழ்த்து போட்டு கடல்ல கவிழ்த்து போட்டு இவங்களை புறப்பட பண்ணினுங்க. ஆமா, அப்போ ஏன் பிரியமா இல்லை? ஹல்லேலூயா! அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில், அதுதான் வேதனை, இன்னும் வேதனை, ஏதோ கொஞ்சம் பேர் அப்படி இல்லை, அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவனித்து ஆராய்ந்து பார்ப்போமானால் ஆண்டவரே அந்த பிரியமில்லாதவர்கள் என்கிற ஒரு பட்டியலிலே நாங்கள் யாரும் வந்துடவே கூடாது ஏசப்பா. ஹல்லேலூயா! அதிலிருந்து தப்பி கடந்து உமக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கிற ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு போதித்து தர வேண்டும். ஹல்லேலூயா! அதற்கு நான் நித்தமும் உம்முடைய வார்த்தைகளை தேடி தேடி வாசித்து ஆராய்ந்து என்னை நானே சோதித்தறிந்து காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! நிச்சயமாக சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம யோசித்து பார்த்தாலும் நம்முடைய மனதிலே ஒரு எண்ணம் வரும், அதை குறித்து ஒரு அபிப்பிராயம் வரும். இதுன்னா இப்படிதான், இப்படி இருந்தா கரெக்ட், இப்படி இருந்தா தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நிதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அது மாத்திரம் போதாது, அவைகளுக்கும் மேலாக வேதத்தை, சாட்சியாகமத்தை, சாட்சிகளை, வேதத்தின் சாட்சிகளை, சரித்திரங்களை வாசித்து பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருந்தார்கள், உபதேசங்களை வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் சபைக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள், இவைகளை வாசித்து வாசித்து இரண்டையும் குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இன்னும் ஒருபடி மேல நான் நினைக்கிறேன் இது இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்றார் இல்ல இதற்கு மேலும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! நான் இவ்வளவு ஆழம் தான் அப்படி நினைக்கிறேன், ஆண்டவர் சொல்றார் இல்ல இன்னும் கொஞ்சம் ஆழம் போகலாம். அவருடைய அறிவு வேற, அவருடைய அளவுகளும் வேற. நான் நினைப்பதற்கு தக்கன நான் என்னை பரிசுத்தம் என்று சொல்லலாம், ஆயினும் அவர் குறித்த அளவுக்கு தக்கன நான் பரிசுத்தமா என்பதை சோதித்து பார்க்கதான் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா! தொடர்ந்து வாசிப்போம் தேவனுடைய வார்த்தைகளை. ஆக இப்படி பிரியமா இருந்ததில்லை என்கிற இந்த கசப்பான, கஷ்டமான, வேதனை உண்டாக்குகிற இந்த உண்மையை நாம் எப்படி நம்முடைய வாழ்விலே எச்சரிப்பாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தியானிப்போம். சங்கீதம் 90:17 வசனத்திலே மோசையின் ஜெபமாகிய அந்த சங்கீதத்தின் அந்த வசனங்களிலே இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? மோசே என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? சங்கீதம் 90:17 எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை
எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமென். ஹல்லேலூயா. இதே ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் யார் மேலெல்லாம் அதிகமான பேரிடத்தில் பிரியமா இருந்ததில்லை என்று வாசிக்கிறோமோ, இதே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் மோசே என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, தள்ளிராதீங்கப்பா, கோவப்பட்டு தள்ளிராதீங்க. ஒருவேளை ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்யுங்க? அந்த அதிகமான பிரியமில்லாத அதிகமான பேரை தள்ளுவதை காட்டிலும் என் ஒருவனை தள்ளிவிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மனுஷருக்காகவும் ஒருவன் மரிப்பது நலமா இருக்கும் என்று வசனத்துல பார்க்கிறோம் இல்லையா? அத மாதிரி இந்த மோசேயின் உள்ளம் இருக்கிறது பார்த்தீங்களா? ஏசப்பாவுடைய உள்ளத்தின் அன்பு இந்த மோசேயினுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. அவர்களில் அநேக பேரை அவர்களை தண்டிப்பதை காட்டிலும், அவர்களை தள்ளிவிடுவதை காட்டிலும் என் ஒருவனை தள்ளிவிடுங்கள். எவ்வளவு ஒரு அன்பு! நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் எப்படி இந்த ஜனங்களை நேசித்தாரோ அதே போன்ற நேசிக்கும் உள்ளம் யாருக்கு இருந்தது? மோசேக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அவங்கள தான் கல்லறிய பார்த்தாங்க. அந்த மோசே தான் கேள்வி கேட்டாங்க, ஏன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா என்று கேட்டார்கள். பல காரியங்களை, வேதனைகளை கொடுத்தார்கள். ஆகிலும் இந்த மோசேக்கு அவங்கள ஆண்டவர் தள்ளி விடுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆமாப்பா, ரொம்ப முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் தான். நீங்க சொல்றது சரிதான் ஆண்டவரே. இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், எதிர்த்து நிற்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், பணிவில்லாதவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள். சரிதான் ஆண்டவரை, விட்டுருங்க. மிச்சம் மீதி கொஞ்சம் பேர் நாங்க வந்து சேர்றோம் கானானுக்கு. சொல்ல மனம் வரவில்லை. இவ்வளவு முரட்டாட்டம் இருந்தாலும் அதையும் மீறி நேசிக்கும் ஒரு அன்பு மோசேக்கு இருந்தது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. மோசேயின் உள்ளத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுலின் உள்ளத்தை நான் ரொம்ப ஒன்று போல வைத்து பார்ப்பேன் என்னுடைய வேத தியானத்தில். அந்த ரெண்டு உள்ளங்களிலுமே மிகுந்த அன்பு இருக்கும். பவுல் என்ன சொல்லுகிறார்? பால் கொடுக்கிற தாயானவள் தன் குழந்தையை பராமரிப்பது போல நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன், நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உபாத்தியாயர்கள், உபதேசம் பண்ணுறவர்கள் அநேக பேர் இருக்கலாம். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு இல்ல? அதை நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிணைப்பு அந்த பிறப்பில் தான் உண்டாகிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் சுவிசேஷத்தினால் எங்களுக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். கொரிந்தியரே, நீங்கள் நேசிப்பீங்களோ இல்லையோ, கலாத்தியரே நீங்க விசுவாசிப்பீங்களோ இல்லையோ, நான் உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக தெரிஞ்சு போச்சு மோசேக்கு. கர்த்தர் இந்த ஜனங்களில் அதிகமான பேரை அவர் நேசிக்கவில்லை என்று தெரிந்ததனால்தான் ஒரு விசேஷ ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிரியம் இந்த ஜனங்கள் மேல வரட்டும். ஆண்டவரே, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஓடுகிற ஓட்டம் வீணாய் போகக்கூடாது. புல்லின் மேல் கட்டினது போல, வைக்கோலின் மேல் கட்டினது போல நீர் சோதித்து பார்க்கும் நாட்களிலே ஒன்றுமில்லாமல் போகக்கூடாதப்பா. கைகளின் கிரியை உறுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எல்லா வசனங்களையும் எடுக்க ஏற்ற சமயம் இல்லை. ஆகிலும் சொல்லும் போது குறிப்பாய் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். தாவீது ராஜாவோடு கர்த்தர் கூட இருந்து அவருடைய கைகளை போருக்கு பலப்படுத்தி அவரை பல யுத்தங்களை செய்ய வைத்து நல்ல தலைவனாய் உருவாக்கி சிங்காசனத்திலே கொண்டு வருகிறார். சவுல் எப்படி ராஜா ஆனார்? பாடுபட்டு ராஜாவானாரா? இல்லவே இல்லை. ஜனங்கள் கேட்டாங்க, உங்களுக்கு வயசாயிட்டு சாமுவேல் ஐயா, நீங்க நல்லவங்க தான், என்னதான் இருந்தாலும் நீங்க வயசாகுது, உங்க காலம் முடியுது, அடுத்து யார் நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், மற்ற ஜனங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கும்போது ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆண்டவரும் ஏனோ அனுமதிக்கிறார், காரியங்கள் நடக்கிறது, சவுல் ராஜாவாகிறார். ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து ராஜாவாகிறார்? எத்தனை பாடுகள் பட்டு அவர் ராஜாவாகிறார். ஹல்லேலூயா. கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். தாவீதுக்கு அவருடைய கைகளின் கிரியை ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. நம்முடைய கரங்களின் கிரியைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்தினால் நம்முடைய சந்ததிக்கும் ஆண்டுடைய மகிமை விளங்கும். ஹல்லேலூயா.